Good morning, everyone. நான் அனுப்பிச்ச அந்த நம்ம யூனிவர்சிட்டி லிங்கை பார்த்து யார் அதெல்லாம் சில பேர் அந்த வெப்எக்ஸ் அந்த இதை அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சுவாமிநாதன் ப்ராப்பர்ட்டி லா சம்பந்தமா காலேஜ் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த வெபினார் தெரியல, நான் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்தது, பார்க்க முடியல. பட் அவர் எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டினால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஹைகோர்ட் கேம்பஸில் டாக்டர் சுவாமிநாதன் taught us ப்ராப்பர்ட்டி லா. வேகமா இங்கிலீஷ்ல கட 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 கடன்னு எடுத்திருப்பாரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் ஓகே, நல்ல ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் சார். வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமா இருக்குங்கிறத கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கீழே இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துருப்பீங்க, என்னது நோ ரெகுலர் கிளாஸ் டுமாரோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல நிறைய பேர் வந்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது, சரியா? கொஞ்சம் பேராவது பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா மண்டேவும் சொல்ற மாதிரி நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் பாருங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிட்டு நீ கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸ்ல அட்லீஸ்ட் எடுக்கிற டாபிக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட செஷன்ஸ் மட்டுமாவது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரியா? வேற என்ன சொல்ல? சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு போவோம். டுடே ஃபர்ஸ்ட் we are going to discuss section 91. இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 செக்ஷனாவது முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல section 92 is important. section 91 you should know, சரியா? ஸோ பேரட் இந்நேரத்துக்கு எல்லாரும் வாங்கியிருக்கணும். வாங்காதவங்க பேரட் வாங்குங்க. தயவு செஞ்சு செக்ஷன் 91 எடுங்க. செக்ஷன் 91, persons who may sue for redemption. So this is nothing but a procedure. By this time you should know what is redemption. redemptionனா என்னங்கிறது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். redemption is the right of mortgager. எப்போ அந்த ரைட் வந்து வரும்? when the principal money has become due and he has paid all the mortgage debt along with interest, then it is the right of mortgagor to redeem his property. தன்னுடைய அந்த அசையா சொத்தை மீட்பதற்கான ஒரு உரிமை தான் அந்த ரைட் டு ரிடம்ஷன் ஆர் ரீடீம் அப்படின்னு சொல்றது, சரியா? ஸோ தட் ரைட் இஸ் பீன் வெஸ்டட் வித் mortgagor and it is an indefeasible right. Any clause on redemption is invalid under the law. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே ரிடம்ஷன்னா என்னங்கிறது பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரைட் டு ரிடம்ஷனை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் மார்ட்கேஜ் டீட்ல போட்டிருந்தா அதுக்கு பேரு கிளாக் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு பேரு. ஸோ எனி கிளாக் ஆன் ரிடம்ஷன் இஸ் இன்வாலிட் பிஃபோர் லா அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 67 அதே மாதிரி 58 அங்கெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 91, பர்சன்ஸ் who may sue for redemption. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்நேரத்துக்கு உங்களுக்கு ரிடம்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பர்சன்ஸ் who may sue for redemption. As I said, redemption is the right of the mortgagor, but the law says apart from mortgagor, some other persons may also sue for redemption. யாருங்கிறதா இப்போ நான் பார்க்க போறோம். ஓகே, செக்ஷன் 91, persons who may sue for redemption. Besides the mortgagor, any of the following persons may redeem or institute a suit for redemption of the mortgaged property. So section எப்படி ஆரம்பிக்கிறது? Besides the mortgagor. So it is an inbuilt right of mortgagor. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை தவிர்த்து 3 classes have been given. 91ல class A, class B and class C. 3 persons have been authorized or entitled to sue for redemption. யாரெல்லாம் அப்படி பார்ப்போமா? First, class A. Any person other than the mortgagee of the interest sought to be redeemed who has any interest in or charge upon the property mortgage or in upon the right to redeem the same. So first class A என்ன சொல்லிருக்காங்கன்னா, any person who has any interest in or charge upon the property mortgage or in upon the right to redeem the same. So one who is having some kind of interest in mortgage property, say for example he may even be a leasing, சரியா? mortgaged property other than mortgager and mortgagee, there may be a third person in that who is also having
interest in that property. அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் கிளாஸ் ஏ. எனி பர்சன் who has any interest in or charge upon the property mortgage or in upon the right to redeem the same. So whoever is having the interest in the mortgage property other than mortgagee can file a suit for redemption or can proceed for redeeming the property. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு லீசியா கூட இருக்கலாம். ஒரு லீசியோடைய ரைட் என்ன இருக்கலாம், கண்டினியூஸா இருக்கலாம். லீசர் லீசி அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வாடகைதாரர் ஒப்பந்ததாரர். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல லீஸ் மேக் ஸ்டில் கண்டினியூ. டியூரிங் த கண்டினியூன்ஸ் ஆஃப் லீஸ் த மார்கேஜ் அமௌண்ட் கட்ட வேண்டிய நாட்கள் வந்திருக்கலாம். இவர் கட்டிட்டு மார்கேஜார் என்ன பண்ணிருக்கலாம், he may go for he may sue for redemption. ஸோ அப்போ அந்த லீஸியோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால லீசி கூட என்ன பண்ணலாம், once the mortgage debt has been paid and other things, he may also sue for redemption. That is simple. Clause A says any person having interest in the mortgage property other than mortgagee can initiate a suit for redemption. Then clause B, any surety for the payment of the mortgage debt or any part thereof. Surety, நம்ம இந்த ஷூரிட்டிங்கிற வேர்ட் எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்போம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கேரண்டி, கேரண்டார், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஷூரிட்டி அப்படிங்கிற ஒருத்தர ஒரு வேர்டை நீங்க படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 127 நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் கான்ட்ராக்ட் ஆக்ட் அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ ஷூரிட்டி அப்படிங்கிறது யாரு, யார் ஒருத்தர் இன் டிஃபால்ட் ஆஃப் த டெப்டர் இஸ் அக்ரீயிங் டு ரீபே த டெப்ட், அவர் பேர் தான் ஷூரிட்டி இல்லையா. எ பர்சன் who agrees to repay the debt in default of the debtor. கடன் வாங்கினவர் அதை கொடுக்க தவறும் பட்சத்தில் நான் பொறுப்பாளராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை ஏத்துக்கிற ஒருத்தர், அந்த கடன் தொகைக்கான பொறுப்பை ஏத்துக்கிற ஒருத்தருக்கு பேர் தான் ஷூரிட்டி. ஸோ அப்போ அந்த ஷூரிட்டிக்கும் என்ன இருக்கு, அந்த மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டில ஒரு ரைட் இருக்கு. ஸோ இன்கேஸ் வேர் த மார்ட்கேஜர் is not able to repay the debt, then definitely this person யாரு ஷூரிட்டியா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணலாம், அந்த பணத்தை பே பண்ணிட்டாருன்னா he would be stepping into the shoes of mortgagee. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் clause B says. Clause B says surety may also institute of suit of redemption. எப்போ அப்படின்னா while he is stepping into the shoes of mortgagee, மார்ட்கேஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை இன்ட்ரெஸ்டோட ஷூரிட்டி ரீபே பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். மார்ட்கேஜ் ஆர் மார்ட்கேஜ். நவ் திஸ் ஷூரிட்டி வில் ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் மார்ட்கேஜி. ஸோ அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஈவன் அ ஷூரிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் த மார்ட்கேஜ் டெப்ட் ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் மே இன்ஸ்டிடியூட் அ suit of redemption. That is what clause B says. So clause A says any person interested in the mortgage property, any person having interest in the mortgage property, then clause B says surety of the mortgage debt. On payment of that mortgage money, he would be stepping into the shoes of mortgagee, so he can file a suit for redemption அப்படிங்கிறது ஒரு aspect. Then C, any creditor of the mortgagor who has in a suit for the administration of his estate obtained a decree for sale of the mortgaged property. மார்ட்கேஜார் தன்னுடைய அந்த மார்ட்கேஜ் பண்றதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம், சரியா. ஸோ ப்ரையர்லி சம் பர்சன் ஹாஸ் பீன் அ கிரெடிட்டார் ஆஃப் த மார்ட்கேஜர். இந்த மார்ட்கேஜ் டீட் வர்றதுக்கு முன்னாடியே சம் பர்சன் மைட் ஹவ் கிவன் சம் கிரெடிட், பணத்தை என்ன பண்ணிருக்கலாம், லெண்ட் பண்ணிருக்கலாம் மார்ட்கேஜாருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரெடிட்டார் தன்னுடைய பணத்தை வாங்குறதுக்காக எஸ் அப்டைனிங் எ சூட், அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறாரு இன் ஃபேவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த எஸ்டேட் ஆஃப் த மார்ட்கேஜர். அப்போ எப்படி வந்து அந்த சூட் அவரால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஒன்லி when he can redeem the mortgaged property. அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் மீட்டு எடுத்துக்கிட்டா மட்டும்தான். the property should be in his hand, right? Without having that property in his hand, there is no use of getting a decree for administration of estate. அதாவது மார்ட்கேஜருக்கு ஏற்கனவே பணம் கொடுத்த கிரெடிட்டார் தன்னுடைய அந்த பணத்தை வாங்குறதுக்காக இஸ் கெட்டிங் எ டிகிரி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட், சரியா. ஏதோ ஒரு செக்யூரிட்டியை வச்சுட்டு கொடுத்துருக்காரோ, அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இதை வாங்கும்போது அவருக்கு
இந்த மாதிரி ஒரு டிகிரி வாங்கினா மட்டும்தான். எந்த மாதிரி ஒரு டிகிரி? டிகிரி ஃபார் ரிடம்ஷன். ரிடம்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி எடுத்துக்கிறதுக்கான ஒரு ரைட் இருந்தால் மட்டும்தான் he can administer or he can get back the debt rent by him. So these are the three classes of person provided under section 91. So first class is any person interested in the property, that is mortgage property. Then class B speaks about surety, and class 3 speaks about creditor of the mortgager. Creditor of the mortgager na ஏற்கனவே மார்ட்கேஜருக்கு யாரோ ஒருத்தர் பணத்தை லெண்ட் பண்ணிட்டு அவர் அந்த பணத்தை லெண்ட் பண்ணதுக்காக இஸ் கெட்டிங் a decree for administration of that particular property. So how can he administer that property? Only after getting that property redeemed. இல்லையா? ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் he can exercise his power or he can enjoy it. So அந்த மாதிரியான three circumstancesல are those three persons are entitled to file a suit for redemption. சரியா? So first class என்னது? Person having in interest to right to redeem the property. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், புய்னே மார்ட்கேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். புய்னே மார்ட்கேஜ் PUISNE, அதாவது சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜ். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர்கிட்டயே மார்ட்கேஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்னதே தான் திருப்பி சொல்றேன். ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்பட்ட அமௌண்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட மார்ட்கேஜ் பண்ணிருக்கலாம். சப்சிக்வெண்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால வேற ஒருத்தர்கிட்ட செகண்டா ஒருத்தர்கிட்ட மார்ட்கேஜ் பண்ணிருக்கலாம். அந்த சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜுக்கு பேர் தான் புய்னே மார்ட்கேஜ்னு பேரு. ஸோ ஹி ஹாஸ் த ரைட் டு ask A to redeem the his mortgage property. சரியா? அதுதான் the first aspect, because he cannot be called as mortgager or mortgagee, but he is a subsequent mortgagee. So அந்த புய்னே மார்ட்கேஜி கூட என்ன பண்ணலாம்? he is also having right to redeem the property, because என்ன பண்ணிருக்காரு? அவரும் அந்த ப்ராப்பர்ட்டில has some interest over the property. So that is what clause A speaks about. சரியா? right of the any other person other than mortgager and mortgagee. மார்ட்கேஜரையும் மார்ட்கேஜியும் தவிர அவர் யாரை வேணாலும் இருக்கலாம். லீசியா இருக்கலாம், இல்ல சப்சிக்வெண்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடிய சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரா இருக்கலாம், இல்ல சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி புய்னே மார்ட்கேஜியா இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டில அப்படின்னா தென் தே கேன் ஃபைல் அ சூட் ஃபார் ரிடம்ஷன். தென் செகண்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தா surety of mortgager. So surety after repaying the mortgage debt which the mortgager has to pay, he is stepping into the shoes of that person. இல்லையா? Then creditor of deceased mortgager. So for example, a mortgager என்ன பண்ணிருப்பாரு? லாஸ்டா உங்க கிளாஸ்ல தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டாரு. அதுக்கான ஆன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சி. அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, நம்ம ரைட் டு சூ ஃபார் ரெக்கவரி ஆஃப் மார்ட்கேஜ் மணி அப்படிங்கிற டாபிக் வந்து படிச்சுட்டு இருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரைட் டு சூ ஃபார் ரெக்கவரி ஆஃப் மார்ட்கேஜ் மணி. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்டர் தட் பர்டிகுலர் செக்ஷன் என்ன சொல்லுச்சுன்னா, பர்சனலி ஒன்லி த மார்ட்கேஜர் இஸ் லயபிள் அப்படின்னு சொன்னோம். ஸோ நோ பர்சன் deriving interest or title from him can be sued for mortgage money அப்படிங்கிறத சொன்னோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. mortgagor mortgage relationshipல a person is having charge only with regard to property concern. He is not having charge with regard to legal heirs of the mortgagor. mortgagor உடைய சொந்த பணத்துல இருந்து அந்த மார்ட்கேஜ் என்ன பண்ண முடியாது, தனக்கு வர வேண்டிய பணத்தை கேட்க முடியாது. பட் வெரி வெல் he can do so with regard to the property involved as a security. So subsequently once the mortgage has been mortgagor dies, say for example the mortgagor after receiving the mortgage money and during the pendency of mortgage he dies. சரியா? அவர் என்ன பண்ணிடுறாரு? இறந்துடுறாரு. அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல கூட 91 clause C would come for his rescue. 91 clause C இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கவனிங்க. Any creditor of the mortgagor who has in a suit for administration of his estate obtained a decree for sale of the mortgaged property. So அப்போ ஒருத்தர் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மார்ட்கேஜ் என்ன பண்ணிடுறாரு, மார்ட்கேஜர் கிட்ட இருந்து எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டி இருக்கு, பட் he is no more and I am not receiving any interest out of that mortgage deed. So let this court order a decree for sale அப்படின்னு சொல்லிட்டு அவரு he is obtained a decree for sale. So அப்ப அந்த சேலை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு he has to administer that estate. இல்லையா? அவருக்கு அதில் வேக்கன்ட் பொசிஷன் வேணும், டைட்டில் வேணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் வேணும். அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல the legal representatives of mortgagee
என்ன பண்ணலாம், either they can repay the entire debt and they can redeem the property, or else மறுபடியும் வந்து ஒரு டவுட் வந்திருக்கு சார், the suit shall lie against whom in this case அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ now we are discussing with regard to suit for redemption. ஸோ suit for redemptionங்கிறது யாருடைய ரைட்டு, மார்ட்கேஜாருடைய ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கிளாஸ் சி வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் வேர் த மார்ட்கேஜர் இஸ் நோ மோர். சரியா, வேர் த மார்ட்கேஜர் இஸ் நோ மோர். அப்போ மார்ட்கேஜர் இஸ் நோ மோர், but the possession is also not with the mortgagee. Imagine a case where the mortgagor is no more and the possession is also not with the mortgagee. அப்போ அந்த மார்ட்கேஜருக்கு பணம் கொடுத்துட்டாங்க இல்லையா, the creditor of the mortgagor has obtained a suit for sale. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் பண்ணிக்கிட்டாங்க. they have obtained a decree. அந்த அந்த சேலை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு they have to take over that property. அந்த டேக் ஓவர் பண்றதுக்கு some person may be in possession. சிம்பிளா லாஜிக்கா நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், கவனிங்க. மார்ட்கேஜர் மார்ட்கேஜி ரெண்டு பேர் இருக்காங்க. so the possession still remains with the mortgagor and his family. mortgagee has just lent his money. சரியா, so creditor of mortgagor. so imagine a person has been a creditor of mortgagor. the person is not a mortgagee. நம்ம இந்த 91ல பாக்குறது எல்லாமே வந்து என்னது, other than mortgagee who has the right to sue for redemption அப்படிங்கறத பாக்குறோம். so mortgageeயோட ரைட் கிடையாது. a person, say for example there are 3 persons, mortgagor, mortgagee and a person who has credited to the mortgagor. 3 பேர் கிட்ட இருக்கு. அந்த possession is still with the mortgagor. சரியா, இந்த mortgage வர்றதுக்கு முன்னாடி, mortgage deed நடக்கிறதுக்கு முன்னாடி some person have credited some money to the mortgagor. so அந்த கிரெடிட் பண்ண மணிக்காக is obtaining a decree for sale. சரியா, during the subsistence of mortgage he has obtained a decree for sale. so அப்ப அவர் அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக he need to administer that estate. அப்போ அவர் என்ன பண்ணலாம், he can ask the persons living over there to vacate the premises. since I get a decree for sale, I have to I am entitled for vacant possession etc etc அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல the person who is in possession can tell that we will repay the debt and instead of you redeeming the property we will redeem on your behalf அப்படின்னு சொல்லலாம். சரியா, so that is what this particular class C says. so then we will discuss about section 92. section 92 பேரக்ட் வச்சிருக்கவங்க section 92 க்கு வாங்க. section 92 is an important topic. subrogation. subrogation subrogation அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, legal heirs can repay the mortgage money if they want to redeem the, if they want to that property back. பட் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா அவங்க அந்த கொஸ்டின் என்ன அரைஸ் ஆயிருக்குன்னா, whether the legal heirs can repay the mortgage money. yes, the legal heirs can repay the mortgage money if they want that property, but if they don't want that property. சரியா, மார்ட்கேஜா இருக்கு. இப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் வியூ எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாங்கின அமௌண்ட்டை விட அந்த ப்ராப்பர்ட்டி கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போகுது. இமேஜின் a situation where the mortgage amount is 30 lakhs, but at the end of auction it only 20 lakhs have been collected. so still 10 lakh is due on that property. இப்போ இந்த 10 lakh is the mortgage money. இப்போ இந்த mortgage money-ய legal heirs கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. that is what the earlier section says. so suit for recovery of mortgage money, section 58 class A நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இது பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, சார் ஏன் சார் பர்சனல் லயபிலிட்டி, மார்ட்கேஜ் மணி இஸ் ஒய் அ பர்சனல் லயபிலிட்டி அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்ட்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி விச் ஹாஸ் பீன் கெப்ட் ஆஸ் அ செக்யூரிட்டி. ஸோ அப்போ அதுவே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் he has no other remedy
except satisfying with a particular amount, or else he has to prove to the court stating that this persons have inherited these properties of this persons, so they have to be entitled அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணி தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்க முடியுமே தவிர டைரக்ட்லி a person cannot be put into liable for other person's debt. ஃபேமிலியில ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுடைய மைண்டை ரீகலெக்ஷன் பண்றதுக்காக சொல்றேன். அவ்விய விஹாரிகா டெப்ட், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்து லா ஆஃப் சக்சஷன்ல அவ்விய விஹாரிகா டெப்ட் அப்படின்னு ஒரு டெப்ட் இருக்கும். டு வாட் ஆல் த டெப்ட்ஸ் த லீகல் ஹேர்ஸ் ஆர் லயபிள் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் நாட் லயபிள் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்க. பேட் டெப்ட்ஸ்னா த ஃபாதர் ஃபார் இன்வால்விங் இன் ஹார்ஸ், என்ன சொல்றது, ஒரு குதிரை பந்தயத்துல இல்ல தேவையில்லாத ஒரு சவகாசத்துக்காக தப்பான ஒரு விஷயத்துக்காக he might have obtained loan. ஸோ அப்போ அந்த மாதிரியான லோனுக்குலாம் whether the legal heirs are liable அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துலா என்ன சொல்லிருக்கோம்னா அவ்யவிஹாரிகா டெப்டா இருந்தா குட் லோனா இருந்தா then the children have to repay that. If it is a bad loan they are not ready to repay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But the current position of law is only if the legal heir is going to inherit the property of his father, then they are bound to pay. If they are not going to get anything, how can that person may be made liable அப்படிங்கிறத question. So now the legal heirs can repay the mortgage money and get back the property. There is no doubt with regard to that aspect. But ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா now we are discussing with regard to a position of the mortgagor. Mortgagor இருக்கக்கூடிய அந்த ரைட் டு ரிடம்ஷனை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது they are telling that யாரெல்லாம் பண்ணலாம் as per these three sections, any person interested in the property. ஸோ நீங்க சொன்ன மாதிரி legal heirs கூட interested in the property by succession after the death of the mortgagor, they are going to succeed to the property, so they can also file a suit for redemption provided they have to repay the debt of mortgage money. சரியா? under clause A they can file a suit for redemption because they are also having interest in the property. சரியா? ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். then we'll move on to section 92 subrogation. நான் அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா சில நேரங்கள்ல சில செக்ஷன்ஸை படிக்கும்போது நமக்கு ஒரு இன்கம்ப்ளீட் வியூவா இருக்கும். அது போக போக இல்ல வேற ஏதோ ஒரு செக்ஷனோட கண்டினியூ பண்ணி படிக்கும் போதோ இல்ல வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல அதை மேட்ச் பண்ணி படிக்கும் போதோ யூ குட் கெட் அ கிளியர் பிக்சர். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, ஓகே. செக்ஷன் 92 சப்ரகேஷன். சப்ரகேஷன் இஸ் அ ரோமன் வேர்ட். அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் பேரு. சரியா? ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங் செக்ஷன் 92 சப்ரகேஷன். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அண்டர் மார்ட்கேஜ். சப்ஸ்டிடியூட்டட் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரோமன் வேர்ட் ஃபார் சப்ரகேஷன், இங்கிலீஷ் மீனிங் இஸ் substitution. சரியா? so now we will discuss what is subrogation under section 92. section 92 subrogation. Any of the persons referred to in section 91 other than the mortgagor and any co-mortgagor shall on redeeming property subject to the mortgage have, so far as regards redemption, foreclosure or sale of such property, the same rights as the mortgagee whose mortgage he redeems may have against the mortgagor or any other mortgagee. Suit for redemption. Suit for redemption யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறத செக்ஷன் 91ல பார்த்தோம் இல்லையா? ஸோ செக்ஷன் 91 உடைய கண்டினியூவேஷன் தான் சப்ரகேஷன். ஸோ செக்ஷன் 91ல those persons who are redeeming the property அவங்களுக்கு என்னென்ன ரைட் இருக்கோ அந்த ரைட் எல்லாமே சப்சிக்வெண்டா ரீடீம் பண்ற அவங்களுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்றது பேர் தான் subrogation. Again I will read the first paragraph. Any of the persons referred to in section 91, that is three class of persons, and any co-mortgagor shall on redeeming property subject to the mortgage have, so far as regards redemption, foreclosure or sale of such property, the same rights as the mortgagee whose mortgage he redeems may have against the mortgagor or any other mortgagee. So subrogation என்ன சொல்லிட்டாங்க? subrogation a person may act as a substitute for some other person. So section 91ல mortgagor தவிர்த்து யாரெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ அந்த பர்சன்ஸும் இல்ல co-mortgagor, so for example more than one persons may have mortgaged the property.
நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்ல எப்பயுமே என்னுடைய ஆஃபீஸ் எக்ஸாம்பிள். ஸோ என்னுடைய ஆஃபீஸோட ப்ராப்பர்ட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் மை 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பர்ச்சேஸ்ட் திஸ். சரியா? ஸோ ஆல் 3 ஆஃப் அஸ் ஆர் co-mortgagers. கரெக்டா? நானு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆஃபீஸோட ஒர்க் 60 lakhs வச்சுக்கோங்களேன். ஐ ஹவ் ஸ்பெண்ட் 30 lakhs and other two persons has 15 lakhs each அப்படின்னா those then we three together are called as co-mortgagers. So இப்போ இந்த co-mortgager இல்ல எனி அதர் பர்சன் கன்ஃபர்ட் இன் செக்ஷன் 91 இந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணிட்டாங்க போன செக்ஷன்ல பார்த்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்னென்ன ரைட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் த ரைட் சச் அஸ் ஃபோர்க்ளோஷர், சேல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரிஜினலா என்ன ரைட் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அந்த ரைட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். Second paragraph, the right conferred by this section is called the right of subrogation, and a person acquiring the same is to be subrogated to the rights of the mortgagee whose mortgage he redeems. சப்ரகேஷன்ங்கிறதுல யாரை சப்ஸ்டியூட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மார்கேஜியை சப்ஸ்டிடியூட் பண்றோம் இல்லையா? எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ண முடியும்? ஒன்ஸ் த பிரின்சிபல் மணி ஹஸ் பிகம் டியூ. இது காமன், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரிடம்ஷன் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா ஈவன் தோ இட் இஸ் அ ரைட் vested with the mortgagor, it can be done only when the principal amount has become due and the principal and interest has been paid according to the law. சரியா? மார்கேஜ் டீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் பே பண்ணிடுறாங்க. ஓகே, பே பண்ணதுக்கு அப்புறமா he has the right to redeem the property. Then those person would be stepping into the shoes of mortgagee இல்லையா? மார்கேஜிங்கிறவர் தான் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது only 2 persons are there, mortgagor and mortgagee. ஸோ மார்கேஜுக்கு பணம் வர வேண்டியிருக்கு. அந்த பணத்தை மார்கேஜர் கொடுக்கல, மார்கேஜருக்கு பதிலா வேற யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு. யாரு அப்படின்னா செக்ஷன் 91ல பார்த்த அந்த 3 கிளாஸ் ஆஃப் பீப்புளோ இல்ல கோ மார்கேஜரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா those person would be stepping into the shoes of mortgagee அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் doctrine of subrogation. So who is substituting whom அப்படின்னு பாத்தீங்கன்னா as per this section mortgagee is substituted by the person who is paying the mortgage debt on behalf of the mortgagor. ஸோ அவங்களுடைய இடத்துக்கு இந்த மார்கேஜி வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சப்ரகேஷன்னால என்ன மாறல? ஓனர்ஷிப் எதுவுமே மாறல. ஓனர்ஷிப் இஸ் ஸ்டில் வெஸ்டட் வித் த மார்கேஜர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மார்கேஜர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா someone else is stepping into his shoes, thereby he is become taking the role of mortgagee அப்படின்னு சொல்றதுதான் doctrine of subrogation. Then the last paragraph, a person who has advanced to a mortgagor money with a person who has advanced to a mortgagor money with which the mortgage has been redeemed shall be subrogated to the rights of the mortgagee whose mortgage has been redeemed if the mortgagor has by a registered instrument agreed that such person shall be so subrogated. So this third paragraph under subrogation என்ன சொல்றாங்கன்னா who can take a role of subrogator and in which way it should be done அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா who is going to lend money on behalf of mortgagor can become a subrogator அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா what they are meaning is this subrogation should be only by way of registered instrument. அப்போ அது ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் ஆவோ இல்ல ஒரு நான் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன பண்ண முடியாது. You cannot substitute the mortgagee. This subrogation should always be by way of registered instrument. சரியா? அப்போ இனிமேல் நான் அவருக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன ஆயிடாது, அவருக்கு எந்த ஒரு ரைட்டும் will not flow. Only if it is done by way of a registered instrument, this subrogation is valid under law. சரியா? The last paragraph under section 92. Nothing in this section shall be deemed to confer a right of subrogation on any person unless the mortgage in respect of which the right is claimed has been redeemed in full. இப்போ நான் படிச்ச 4 பேராகிராஃபையும் மொத்தமா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 4th paragraph, the last paragraph என்ன சொல்றாங்கன்னா subrogation should be made in full. No partial subrogation is allowed அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் லாஸ்ட் paragraph. பார்ஷியல் சப்ரகேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்கேஜிக்கு பதிலா நான் அந்த இடத்துக்கு வரேன். மார்கேஜி எவ்வளவு அமௌண்ட் லெண்ட் பண்ணிருக்காரு? 60 lakhs. So now I would pay 30 lakhs அப்படின்னு சொல்லிட்டு I cannot take a subrogation. Role of subrogation is
allowed under this provision only if it is made in full or if it is redeemed in full. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சப்ரகேஷனுடைய 4 ஆஸ்பெக்ட்ஸ். மறுபடியும் சப்ரகேஷன் என்னங்கிற செக்ஷன் 92ல இருக்கக்கூடிய 4 பேராகிராஃப்ஸை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், சப்ரகேஷன் கேன் பி டன் பை எனி பர்சன் மேட் இன் செக்ஷன் 91 ஆர் கோ மார்ட்கேஜர். புரியுதா? கோ மார்ட்கேஜர்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த ஆபீஸ 3 பேர் சொந்தம்னு சொல்லியிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல மார்ட்கேஜ் பண்ணிருக்கோம். ஆனா ஒருத்தரால என்ன பண்ண முடியல, அதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை கொடுக்க முடியல. ஸோ ஐ ஃபீல் ஐ வுட் ரீபே த அதர் மார்ட்கேஜர்ஸ் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வித் ரிகார்ட் டு தட் பர்சன் ஐ வுட் பி பிகம் அ மார்ட்கேஜி. புரியுதா உங்களுக்கு? ஸோ யாரெல்லாம் சப்ரகேட் பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் மார்ட்கேஜ் மணியை மார்ட்கேஜுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிருக்காங்களோ அவங்கெல்லாம் சப்ரகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். தென் செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டெப்பிங் இன்டு த ஷூஸ், சப்ரகேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டெப்பிங் இன்டு த ஷூஸ் ஆஃப் மார்ட்கேஜி. ஸோ a person who has subrogated or who has paid the mortgage money is stepping into the shoes of mortgagee and he would get all the rights of the mortgagee. சரியா? So that is second aspect. Then the third aspect is such subrogation should be accepted by mortgagor and it should be made by way of a registered instrument. mortgagor உடைய அனுமதி பெற்று அது ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தான் நடந்திருக்கணும். அப்படி இல்லாம ஒரு விஷயத்த சப்ரகேஷன் பண்ண முடியாது. So third paragraph is telling the procedural aspect of subrogation. First 2 paragraph defines what is subrogation. First என்ன சொல்லிட்டாங்க, சப்ரகேஷன்னா என்ன அப்படின்னா what is that அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. Then in last before section they say we should be made by only this way. And then last aspectல என்ன சொல்றாங்க, subrogation, partial subrogation is not allowed under law. Subrogation should be in total and it should not be part அப்படின்னு சொல்றாங்க. So this is what with regard to doctrine of subrogation. Now I will unmute you. உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க கேள்வி கேளுங்க. டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ஃபுல்லா கூட உங்களுக்கு மறுபடியும் என்ன டவுட்டோ அதை இது பண்றேன். சரியா? ஸோ நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களில் யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சப்ரகேஷன்ங்கிறது மார்ட்கேஜியோடைய சப்ஸ்டிடியூட். யார் ஒருத்தர் அந்த மார்ட்கேஜ் மணியை ரீபே பண்றாங்களோ அவங்க மார்ட்கேஜ் ரைட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துருது. ஸோ அந்த சப்ரகேஷனை எப்படி பண்ணணும், பை வே ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரிஜினல் மார்ட்கேஜ் டீட் எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணணும். அண்ட் பார்ஷியலா அது பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு சப்ரகேஷன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டெக்ஸ்ட் கூட பண்ணலாம். உங்களுக்கு கேள்வியா பேசுறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் படிச்சுட்டு அது என்னவோ நான் அதுக்கான இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், பணத்தை இவர் தர வேண்டிய பணத்தை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஃபார் அ ரெஜிஸ்டர்டு டீட். சரியா? ஸோ அது ப்ராப்பரா ஸ்டாம்ப் பேப்பர்ல என்ன டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவோ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணித்தான் நீங்க அந்த ரைட்டை வந்து ஒருத்தர் கொடுக்கணுமே தவிர இல்ல நம்ம எழுதி வாங்கிக்கிட்டா போதும், நோ. பிகாஸ் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே என்னது, டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ். ஒரு கேஸ் வந்து டெக்னிக்கல் டிஃபெக்டால தோத்து போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். எல்லா மெரிட்டுமே இருந்தும் கூட டியூ டு சம் டெக்னிக்கல் ஃபிளாஸ் a particular case may be dismissed. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளே அதுக்கு லீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு. சரியா? ஸோ இஃப் சம்திங் ஷுட் பி டன் இன் அ ப்ராப்பர் வே, அதுதான் என்னன்னா யூ ஷுட் அப்டேட் வித் த லா விச் யூ ஆர் டிஸ்கஸிங் ஆர் விச் யூ ஆர், நீங்க என்ன கேஸ் எடுத்துக்கிறீங்களோ இல்லை என்ன விஷயம் கோ த்ரூ பண்றீங்களோ, எதுக்காக ஒரு விஷயம் பண்றீங்களோ அந்த விஷயத்துல கரண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் லா என்ன, எப்படி இருக்கணும், அது என்னங்கிறத தெளிவுபடுத்திட்டு தென் யூ ஹேவ் டு ப்ரொசீட். சரியா?
because after proceeding you cannot, sometimes it is not possible. சமீபத்தில் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா ஒரு டீடு ரிலீஸ் டீடுன்னு ஒன்று இருக்கு. ரிலீஸ் டீட்னா என்ன அப்படின்னா ஒரு கோ ஓனர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த என்னோட ஆஃபீஸ்ல 4 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா 3 பேருக்கு அதுல 2 பேர் 25% ஷேரை என்கிட்ட கொடுத்துட்றாங்க. நான் அதுக்கு அவங்களுக்கு என்ன கன்சிடரேஷனோ அதை நான் கொடுத்துட்றேன். அதுக்கு பேர் ரிலீஸ் டீடுன்னு பேர். ஸோ கோ ஓனர்ஷிப் would be merged into a single ownership. அதுக்கு பேர் தான் ரிலீஸ் டீட். இது பொதுவாக எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோட சொத்தை 4 பேர் இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்க. 3 அக்கா ஒரு தம்பி. அந்த 3 அக்காங்களும் தம்பி அதுல குடும்பத்தோட இருக்காரு. ஸோ ஐ வுட் கெட் த மணி அண்ட் ஐ வுட் ரிலீஸ் மை ஷேர் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு பேர் ரிலீஸ் டீட். ஸோ அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் டீட் கூட பை வே ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போடணும். ப்ராப்பரா ஷெட்யூல் எக்ஸெட்ரா கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சப்சிக்வெண்டா அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அப்ப சண்டை வந்துடும் ஃபேமிலிக்குள்ள. அவங்க நான் வரமாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ பண்ணும்போதே யூ ஷுட் என்ஷூர் எவ்ரிதிங் இஸ் ப்ராப்பர். ஓகே, தேங்க்யூ எவ்ரிஒன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன்.